எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். ஆமாம், என்னுடைய நண்பர்கள் சில பேர் கேட்டாங்க, நீங்கள் வந்து யூடியூப்பில் வீடியோ போடுறீங்க, இன்னொருத்தவங்க போட்ட சாங் வச்சு தானே நீங்கள் எடுத்து போடுறீங்க, ஏன் நீங்கள் யார், எந்த ஊர், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றத ஏன் சொல்ல மாட்டேறீங்க அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தாங்க. சொன்னால் அசிங்கம் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொன்னாங்க. சொன்னால் அசிங்கம்லாம் நான் நினைக்கலைங்க. நான் இதை வச்சு தான் பிழைக்கிறேன், இதை வச்சு தான் என் பிள்ளைங்கள படிக்க வைக்கிறேன், இதை வச்சு தான் எல்லா விஷயங்களுமே பண்ணுறேன். அப்படி இருக்கும்போது நான் எப்படி இதை கேவலமாக நினைக்க முடியும்? அப்படிலாம் நினைக்கல. ஆனால் என்ன அப்படின்னா, நான் ஒரு 25 வருஷம் ஆச்சு நான் இந்த ஃபீல்டுக்கு போயிட்டு. என்ன ஃபீல்டு அப்படின்னு நீங்கள் மொட்டையாக பேசுகிறீங்களே, இதை எதுக்கு சொல்ல மாட்டீங்களான்னு கேட்பீங்கல்ல. சொல்கிறேன் கண்டிப்பாக. நான் இந்த ஃபீல்டுக்கு போயிட்டு 26 வருஷம் ஆச்சு. இந்த 26 வருஷத்தில் எத்தனையோ விதமான கஷ்ட நஷ்டங்களை நான் அனுபவிச்சிருக்கேன். எல்லாருக்குமே உள்ளதான். எல்லாருமே வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்கள் எல்லாருக்குமே நிறையா இருக்கும். எனக்கு அதையும் தாண்டி நிறையா அனுபவிச்சிருக்கேன். ஆமாம், நிறையா அனுபவித்து கஷ்டப்பட்டு அடிப்பட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு அதாவது கஷ்டம்தான் படுறோம். ஆனாலும் ஏதோ ஒரு நல்ல இதில் இருக்கும் அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து நான் அடைஞ்ச தோல்விகள் நிறையா. யாரும் எடுத்ததுமே வெற்றி பெற்ற முடியாது இல்லையா? இப்போ முடிக்க அப்படி தான். ஆமாம், முதல்ல நான் யார்? என்னுடைய பேர் அனிதா. ஆமாம், நான் புதுக்கோட்டையில் தான் இருக்கேன். என்னுடைய ஊர் புதுக்கோட்டை. நான் யார் அப்படின்னா, நான் ஒரு நடிகைனா நீங்கள் நினைக்கிற மாதிரி சீரியல் சினிமா நடிகர்லாம் கிடையாது. ஆமாம், நான் ஒரு சாதாரண நாடக நடிகை. என்னை தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் நிறையா தெரியும். தெரியாதவங்களுக்கே நான் அறிமுகப்படுத்திக்கிறேன். ஏன் இந்த நாடகத்தில் தான் நான் இருக்கேன் அப்படின்னு, நான் மீடியாவில் கிட்டத்தட்ட இன்ஸ்டாவிலையும் 2 வருஷமாக இருக்கும், இதுலேயும் இருக்கேன். ஆனால் ஏன் என்னை வெளிப்படுத்திக்கல? உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வந்து யூடியூப்பில் கம்மியாக தானே இருக்காங்க, ஃபாலோவர்ஸ் வந்து நீங்கள் எத்தனை வருஷமாக இருக்கீங்க, உங்களுக்கு கம்மியாக தானே இருக்காங்க, ஏன் அப்படின்னு கேட்டாங்க. உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்திக்கல, நீங்கள் என்ன இருந்தாலும் சொல்லலை, அதனால தான் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாதுங்க. ஆமாம், எனக்கு வந்து நானாகவே இருக்கணும் அப்படின்றத ஆசைப்பட்டேன். நம்மளாகவே இருப்போமே, நடிச்சுக்கிட்டு தானே இருக்கோம். 26 வருஷமாக நடிச்சுக்கிட்டு தானே இருக்கோம். முதல்ல எனக்கு ட்ராமா, அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே. அப்போ நம்ம நடிச்சுக்கிட்டு தானே இருக்கோம். இது என்னத்துக்கு இதை போயிட்டு நம்ம வெளியில் இது பண்ணிக்கிட்டு, அப்படி தான் நினச்சேனே ஒழிய வேறு எதுவும் தவறாக ஐயோ இது சொன்னால் கேவலம் அப்படின்னா நான் நினச்சதே கிடையாதுங்க. ஆமாம், அது ஒன்று. இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இது சொல்கிறதுனால எனக்கு எந்த விதமான அசிங்கங்களும் கிடையாது. அது செய்யும் தொழிலே தெய்வம்னு இருக்காங்க இல்லையா? அதனால் நான் செய்கிற என்னுடைய தொழில் எனக்கு தெய்வம். ஆமாம், அதுதான் எனக்கு சோறு போடுது. அதுதான் என் பிள்ளைங்களை வளர்த்துச்சு. என் பிள்ளை இன்றைக்கி படிக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது என்னுடைய இந்த ட்ராமா தொழில் தான். ஆமாம், அது சொல்கிறதுக்கு எனக்கு எந்த விதமான, உலகத்தில் எத்தனையோ விதமான தொழில் இருக்குது. ஆமாம், எல்லாமே தொழில் தான். களவு தொழில் பண்ண போகிறவங்க கூட காலையில் எழுந்திரிச்சு சாமி கும்பிட்டு இன்றைக்கி தொழில் நல்லபடியாக நடக்கும்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க. அதுபோல் நம்ம ஒன்றும் கொள்ளையடிக்கலையே, உழைச்சி தானே சம்பாதிக்கிறேன். அதனால் ஒன்றும் இல்லைங்க. எனக்கு அதனால் கேவலம்லாம் கிடையாது. நானாக இருக்கலாமே அப்படின்னு நினச்சி போட்டேன். கடைசியில் அது சில பேர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரு தம்பி கேட்டிருந்தாங்க, அக்கா நீங்கள் நாடக நடிகை தானே, அனிதா தானே, ஏன் உங்களுடைய வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ண மாட்டேறீங்க, ஏன் நீங்கள் ஒரு நாடக நடிகர்னு சொல்ல மாட்டேறீங்க, அசிங்கமாக நினைக்கிறீங்களான்னு ஒரு தம்பியெல்லாம் கேட்டிருந்தாங்க. அசிங்கமாகவே நினச்சது கிடையாதுப்பா. நம்மளாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணமே தவிர நான் ஒரு காலமும் அசிங்கமாக நினச்சதே கிடையாது, அசிங்கமாக நினைக்க மாட்டேன். ஏன்ப்பா இதில் என்னப்பா, எந்தெந்த துறையிலேருந்து எத்தனையோ பேர் சாதிச்சிருக்காங்களே, அதனால் என்னுடைய துறை எனக்கு கேவலமாக தெரியலை. ஆமாம், அதனால் என்னுடைய தொழில் இதுதான். நான் ஒரு நாடக நடிகை அப்படின்னா நீங்களாம் சில பேருக்கு அது தெரியாமல் இருக்கும். இன்றைக்கி மேடை நாடகங்கள்னு சொல்லிட்டு வள்ளி திருமணம், இந்த பவளக்கொடி, ஹரிச்சந்திரா, சத்யவான் சாவித்ரி, இப்படி நிறைய லவகுஜா நாடகம், இப்படி நிறையா நாடகங்கள் இருக்கு இல்லையா? அந்த நாடகங்களில் நடிக்கிற ஒரு நடிகை நான். ஆமாம், அதில் வள்ளி திருமண நாடகம் இப்போ ரொம்ப இதாக போயிட்டுருக்கு. அதுதான், மற்ற கதை நாடகங்கள்லாம் கூட அதிகமாக இல்லை. அந்த வள்ளி திருமண நாடகத்தில் வள்ளியாக இருக்கக்கூடியவங்க நான். சரிங்களா? போதுமா என்னுடைய அறிமுகம்? அவ்வளோதான். அதனால் யாரும் வந்து தவறாக நினச்சிக்க வேண்டாம். இதில் நான் தவறாக நினைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் என்னை பற்றி கேட்குறீங்க, நான் என்னை பற்றி அறிமுகப்படுத்திக்கிறேன். அதுக்காக எதை அறிமுகப்படுத்தணுமோ அதை தான் படுத்த முடியும். மற்றபடி ஃபேமிலி, சொந்த விஷயம் அதெல்லாம் நான் அறிமுகப்படுத்துறதுக்கு இங்கே வரல. ஆமாம், நான் ஒரு ஆக்டர், அவ்வளோதான். இதை சொல்கிறதுக்கு பெருமை தான் படுறேனே ஒழிய என்றைக்குமே நான் வந்து தாழ்ந்து போனதே கிடையாதுங்க. நன்றி.